காட்டுல ஒரு காகம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஆனா ஒரு நாள் அது ஒரு அன்னப்பறவைய பார்த்துச்சு. இந்த அன்னம் எவ்வளோ வெள்ளையா இருக்குது, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கருப்பா இருக்கிறேன், இதுதான் உலகத்திலேயே அழகான பறவையா இருக்கும் போல அப்படின்னு காகம் நினைச்சது. அந்த காகம் அந்த அன்னத்துக்கிட்ட போய் அதே கருத்தை அன்னத்துக்கிட்ட சொல்லுச்சு. அதுக்கு அந்த அண்ணன் சொல்லுச்சு, நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா நான் கிளிய பாக்குற வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சேன். கிளிக்கு 2 அழகான நிறங்கள் இருக்கு, அதுதான் என்னை விட அழகு அப்படின்னு சொல்லிச்சு அண்ணன். அதை கேட்டுக்கிட்டு இருந்த கிளி சொல்லிச்சு, எனக்கு 2 நிறங்கள் தான், ஆனா மயில பாரு, அதுக்கு பல வண்ணங்கள் இருக்கு. கடைசியா காகம் மிருக காட்சி சாலையில இருந்து மயில போய் பார்த்துச்சு. மயிலை சுத்தியும் 100கணக்கான மக்கள் அதை சுத்தி இருந்துகிட்டு புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் கலைந்த பிறகு காகம் மயில்கிட்ட கிடைச்சு, மயிலே நீ எவ்வளவு அழகு, உன்னை பார்க்க இவ்வளவு கூட்டம் வருது, ஆனா என்ன பார்த்தா எல்லாரும் விரட்டுறாங்க, நீ தான் உலகத்திலே மகிழ்ச்சியான பறவை இல்லையா அப்படின்னு காகம் கேட்டுச்சு. மயிலு சோகமா சிரிச்சுது. நண்பா, என் அழகுனாலதான் நான் இந்த கூட்டுல அடைக்கப்பட்டிருக்கேன். உன்னை பாரு, எந்த காகமாவது கூண்டுல அடைக்கப்பட்டிருக்க, நீ சுதந்திரமா எங்க வேணும்னாலும் பறக்கிற, நான் உன்னை பார்த்துதான் பொறாமைப்படுறேன்னு கூறிச்சு. அப்பதான் காகம் உணர்ந்தது, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு திருப்தியா இருக்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு. மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடுவதால் கவலைதான் மிஞ்சும். நம்மிடம் இருக்கும் தனித்துவமான திறமைகளோடு மதித்து வாழ வேண்டும்.